ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல தீபாவுக்கு யாரால என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்காரு. தீபாவுக்கு அப்படி யாரும் பெருசா எதிரி இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சைட் வந்த மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, என்ன கார்த்திக் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ தீபாவுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க கார்த்திக். தீபாவுக்கு எதிரி இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற யாரு? ஐஸ்வர்யா தான். தீபா உண்மையை நிரூபிச்சு ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டா. அப்போ கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு அந்த கோபம் இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. ஐஸ்வர்யா எதுக்கும் துணிஞ்சவ. கண்டிப்பா இது ஐஸ்வர்யா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுமே கேட்கிறாரு. கண்டிப்பா நான் சொல்றதான் கார்த்திக் உண்மை. நீங்க டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் ஐஸ்வர்யாவை பத்தின டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அண்ட் அது இல்லைன்னா தீபாவுக்கு எங்கே இந்த மாதிரியான விஷயம் நடந்தோ அங்கே இருக்க சிசிடிவியை செக் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ஐஸ்வர்யா வந்துட்டு இதை பத்தி எதனா செஞ்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு கார்த்தி அடுத்த நாள் எங்க இந்த இடத்துல தீபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கு அந்த ஏரியா ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் செக் பண்றாரு. அப்போ ஒரு ரவுடியோட ஃபேஸ் சிக்குது. ரம்யாவுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அந்த ரவுடியோட போட்டோவை வச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா அந்த ரவுடியை கார்த்திக் கண்டுபிடிச்சாரு. அந்த ரவுடி கிட்ட பயங்கரமா சண்டை போறாரு. அண்ட் ஃபைனலா அடிச்சு கேட்டோன்னே நான் சொல்லிடுறேன், ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க தான் வந்துட்டு இதை செய்ய சொன்னாங்க, அவங்க தான் என்கிட்ட பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதுல உண்மையிலே பணம் கொடுத்து யாரு தீபாவை கொல்ல சொன்னது அப்படின்னா அது ரம்யா தான். ரம்யா வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான பிளான் போட்டு நம்ம இதுல எதுலையுமே சிக்கக்கூடாது, எல்லாமே ஐஸ்வர்யா பண்ணதாவே இருக்கட்டும், அதாவது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா போட்ட பிளான் தான் இது. கார்த்திக் பயங்கர கோவமா ஐஸ்வர்யாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஐஸ்வர்யா வந்தோடனே என்ன கார்த்திக் எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது கத்துறானா? நீங்க இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படி நான் என்ன கார்த்தி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நடிக்காதீங்க, நீங்க தானே தீபாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க, நீங்க வந்துட்டு இவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ பட்டம் திருந்தலையா, நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கறாரு. என்ன கார்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது போய் நான் இப்படி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாதீங்க, உங்களுக்கு கடைசியா ஒரு வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் நீங்க தீபாவோட வழியில வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்கன்னு சொல்லி கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.